இன்னைக்கு காலை ஆரம்பம் அற்புதமா இருக்க போதுங்கிற மாதிரி சொல்றான். 2 பேருமே கிளாஸ் முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரே ஆக்ஷன் போட்டுட்டு சிரிச்சிட்டு போறாங்க. அப்படியே கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல தான் கேர்ள்ஸ்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. ஓகோச்சாண்டி 2 3 கேர்ள்ஸ் வந்துட்டு உனக்கு அந்த விஷயம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஸோ அப்படியே ஓகோச்சானும் பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. அரசியல ஹீரோவினா ஃப்ரெண்டுக்கான காட்டாங்க. 2 பேரும் தற்காப்புல பேசியிருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கானுமே நம்ம இங்க ஜூடோ பிராக்டிஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம பையனுமே கேர்ள்ஸ்ல வெளிய வந்து ரன்னிங் பிராக்டிஸ் எடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் மாதிரி சொல்றான். அவன் சொன்ன மாதிரி ரன்னிங் ட்ரெயினிங் எடுத்துருப்பாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக் வந்து பாஸ் பண்ணி ஓடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப ஹீரோயின் கால வந்து தெரியாம ஒரு பொண்ணு வந்து தட்டி விட்டுருவா. ஸோ அதோட ஹீரோயின் கீழ விழுந்துருவாங்களா விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பாடி வச்சு ஓடுவாங்க. ஹீரோயின் தெரியாம கீழ விட்டு பொண்ணுமே ஹீரோயின் வந்து சாரி கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயினுமே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிற சொல்லிட்டு இருப்பா. அப்ப பிடி டீச்சருமே அவன் கால் வந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லவும் அதை பார்த்து அந்த பொண்ணுமே ரொம்ப சாரி கேட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஓகோச்சானுமே வந்துட்டு நான் ஹெல்த் கம்யூனிட்டில இருக்கேன் இவனை நான் சாப்பிட்டு கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி சொல்லவும் பிடி டீச்சரும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கூப்பிடும்போது ஹீரோயின் இது ஒன்றும் அந்த பெரிய அடி இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஓகோச்சானுமே நீ ஒரு பொண்ணுமா சிவரா சொல்றியா மாதிரி கேட்கறா. அரசியல ஜூடோ பிராக்டிஸ் பண்ண நம்ம வசனம் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கான ஹீரோ தூக்கி ஒரு ஸ்நாக் போடுறான். நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப வலிக்குது கட்டிட்டு இருக்கான். அவ ஃப்ரெண்டுக்காரனுமே வா சாப்பிட்டு போலாம் மாதிரி கூப்பிட அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்றான். இப்படி தான் இருக்கணும் வலி முகத்துல காட்டக்கூடாது என்ன சிரிச்சிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பையன் எந்திரிச்சிட்டு எனக்கு வலிக்குது சிரிச்சிட்டு இருக்கான்.